ஒரு நண்பன் காலப்போக்கில் எதிரியாகலாம். அதே எதிரி மீண்டும் நண்பனாகலாம். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இரகசியங்களை கூறவே கூடாது. உங்கள் சொந்த வாழ்க்கையைப் பற்றி அவனிடம் தெரிவிக்கக்கூடாது. உங்கள் வருத்தங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதையுமே கூறக்கூடாது. உங்களுக்கு அந்த எதிரி மேல் ஒரு கண்ணை வைத்துக்கொள்ளும் மனப்பான்மை வேண்டும். மனதால் அவனை நீங்கள் வெறுத்தாலும் அவனிடம் உங்களுடைய கோபத்தை பாராட்டக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த எதிரி நல்லவன் போல் இருந்தால் கூட பிற்காலத்தில் அவன் உங்களுக்கு மீண்டும் எதிரியாகலாம் என்ற எண்ணத்துடன் தான் பழக வேண்டும். உங்கள் கண்களை அவனுடைய நடவடிக்கை மேல் எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக அவனிடம் சண்டை போடக்கூடாது. இருந்தாலும் மிக 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 காஷியஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில், காஷியஸாக இருக்க வேண்டும். என்னுடைய அறிவுரை அதுதான். அறிவுரை அல்ல, என்னுடைய விருப்பம் அதுதான்.